Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Confusion GK Point 2. இது பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 விட்டுருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லைன்ல ஒரு டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். ஹெவியஸ்ட் மெட்டல் ஆஸ்மியம், லைட்டஸ்ட் மெட்டல் லித்தியம். அம்மீட்டர் வந்து கரண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கேல்வனோமீட்டர் வந்து கரண்ட்டை ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வோல்ட் மீட்டர் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கோல்டில் வந்து காப்பர், ஜிங்க், சில்வர், அலாய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜுவல் மேக் பண்ணலாம். ஆனால் வந்து பியூர் கோல்டு வந்து ஹோமோஜீனியஸ் வந்து நேச்சரில் இருக்கும். ஆப்ரிக்கன் எலிஃபென்ட்க்கு வந்து கர்ப்பகாலம் வந்து 22 மாதம் இருக்கும். அதே மாதிரி ஏஷியாட்டிக் எலிஃபென்ட்க்கு வந்து 18லேருந்து 22 மாதம் இருக்கும். ஸ்மாலஸ்ட் எக்கு ஹம்மிங் பேர்ட், லார்ஜஸ்ட் எக் ஆஸ்ட்ரிச். நியூக்ளியர் ஃபிஷனை வந்து யார் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்டின் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஸ்டாட்ஸ்மேன். நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து யார் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா ரூதர்ஃபோர்ட். இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் செப்பரேட் பண்ணது மலக்கா ஸ்ட்ரைட். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா செப்பரேட் பண்ணுறது பால்க் ஸ்ட்ரைட். நார்த் அண்ட் சவுத் அந்தமான் ஐலாண்டை வந்து செப்பரேட் பண்ணுறது டன்கன் ஸ்ட்ரைட். அந்தமான் ஐலாண்ட் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை செப்பரேட் பண்ணுறது 10 டிகிரி சேனல். 1 astronomical unit அப்படிங்கிறது வந்து 1.5 into 10 to the power of 11 m. 1 parsec வந்து 3.08 into 10 to the power of 16 m. இது ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடியது. இது டிகிரியில் வந்து கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. 10 to the power of 11, 10 to the power of 14, 10 to the 16 அப்படின்னு கொடுப்பாங்க. அது மட்டும் பார்த்துங்க. நேஷனல் ஃபிளாக் அடாப்டட் ஆன் 22nd July 1947. நேஷனல் ஆந்தம் அடாப்டட் வந்து 24th January 1950. நேஷனல் சாங் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 24th January 1950. நேஷனல் எம்ப்ளம் வந்து 26th January 1950. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் வந்து கொல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சர்வன்ட் ஆஃப் பீப்புள் சொசைட்டி வந்து லாலா லஜ்பத் ராய். குயிக்லம் கால்சியம் ஆக்சைடு. மார்பல் கால்சியம் கார்பனேட். ஈக்குவட்டோரியல் டயமீட்டர் ஆஃப் எர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,755 கிலோமீட்டர். போலார் டயமீட்டர் ஆஃப் எர்த் வந்து 12,712 கிலோமீட்டர். கெமிக்கல் நேம் ஆஃப் கிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். கெமிக்கல் நேம் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஃபவுண்டர் ஆஃப் நந்தா டைனஸ்டி மகாபநந்தா. லாஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனஸ்டி வந்து தனானந்தா. ஷேப் ஆஃப் பசிபிக் ஓஷன் ஓ ஷேப்ல இருக்கும். ஷேப் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன் எஸ் ஷேப்ல இருக்கும். சிவாஜியோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ராம்தாஸ். அந்த தான்சனோட குரு வந்து குரு ஹரிதாஸ். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் மோ. ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் புக் யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா ஆங்சன் சன் கியூ. ஃப்ரீடம் இன் எக்ஸில் வந்து யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா டலை லாமா. பர்மனன்ட் மெம்பர் இந்த யூஎன்ஓவில் வந்து 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 6 இருக்கும். கரன்சி ருபீஸ் நோட் வந்து எங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஸ் எங்கே இருக்குன்னா நாசிக்கில் இருக்குது. அதே மாதிரி ப்ராமிசரி நோட் வந்து எங்கே ப்ரெஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவாஸில் இருக்குது. ருபீஸ் நோட் யார் இஷ்யூ பண்ணுங்கன்னா ஆர்பிஐ. ப்ராமிசரி நோட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நான் லூமினஸ் ஜோன் வந்து ஹாட்டஸ்ட் பார்ட் இந்த கேஸ் ஃப்ளேம். அதாவது ஒரு மெழுகுபத்தி எரியுதுன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடியது நான் லூமினஸ். அதுக்குள்ள ஒரு லூமினஸ் ஜோனு. இது வந்து கோல்டாக இருக்கும். ஃப்ரக்டஸ் வந்து ஃப்ரூட் சுகர். லாக்டோஸ் வந்து மில்க் சுகர். சுக்ரஸ் வந்து டேபிள் சுகர். ஃபவுண்டர் ஆஃப் மயூரியா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி வந்து சந்திரகுப்தா 1. பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மவுண்டனில் வந்து மிஸ்டரில் வந்து குளிர்காற்று வந்து ஃப்ளோ ஆகும். அதே வந்து தொண்ட்ரா ரீஜியனில் வந்து பிளிசர்ட் ரீஜியனில் வந்து குளிர்காற்று வந்து ஃப்ளோ ஆகும். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாண்டிடியூடு, அதாவது தீர்க்க ரேகையை கடக்கும்போது ஒரு டே வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அதே ஒரு ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு 24 ஹவர்ஸ் ஆன பிறகு டைம் சேஞ்ச் ஆகும். ஐஎம்எஃப் எஸ்டாப்ளிஷ் வந்து 1945 இன் யூஎஸ்ஏல. ஐஎம்எஃப் செட்டப் இன் இந்தியாவில் வந்து 1991. ஓல்டஸ்ட் ஜோன் இன் இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ரயில்வே. பிஸியஸ்ட் ஜோன் இன் இந்தியன் ரயில்வே வந்து வெஸ்டர்ன் ரயில்வே. ஹாக்கியில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்காப்,
ட்ரிபிள், ஷார்ட் கார்னர், கேரி, டிஃபெண்டர், பல்லி, ஸ்டிக் இதெல்லாம் வந்து ஹாக்கியில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்பால் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல், ஹாஃப், கிக், ட்ராப், ஃபுல், பெனால்டி, ட்ரிபிள், ஹாட்ரிக் இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து பாபர் தான் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபீட் பண்ணாரு, இவர் தான் வின் பண்ணாரு. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்து அக்பர் வந்து ஹெமுவை டிஃபீட் பண்ணாரு. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து அகமது ஷா அப்தலி மராத்தா வந்து டிஃபீட் பண்ணாரு. இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லைன்ல டெஸ்ட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.